நீங்க இந்த கனகாம்பரம் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்பலாம் அந்த கனகாம்பரம் யாருமே பெருசா வைக்கிறது இல்லையே. நீங்க எனக்கு கனகாம்பரம் ரொம்ப பிடிக்கும் சார். கனகாம்பரமோட அந்த ஆரஞ்சு கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பட்டிக்காடு மாதிரி இருக்கும் சார். கனகாம்பரத்தை நீங்க பட்டிக்காடு கனகாம்பரம் ஆமாங்க, அது ரொம்ப அப்படி கிடையவே கிடையாது. அப்படி வச்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்குங்க. நீங்க பிடிக்கலன்றதானே வைக்கல. அது ஒரு அவர்ஷன் சார். எனக்கு ரசனை கெட்டவங்க, படிச்ச திமிரு. படிச்ச திமிருன்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் ஹார்ட்டிங்கா தான் இருந்துச்சு. பட்டிக்காடுன்னு சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். பேச தெரிலனா பேச தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிக்கல, அதோட நிறுத்திக்கணும். மற்றவங்களுக்கு பிடிச்சதுனால அது தப்பாயிராது. அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த அவங்களுக்கு பிடிச்சதுனால அவங்க இந்த இடத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்றது ரொம்ப கேவலமான மைண்ட் செட்டு. சரி, அப்படியே அந்த பட்டிக்காடு அப்படின்னு சொன்ன கதைக்கு வரேன். எனக்கு புரியல, என்ன பட்டிக்காடு? பட்டிக்காடு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற பால், வீக்கெண்ட்ல அமுத்துற கறி, போடுற ட்ரெஸ் எல்லாமே பட்டிக்காட்டுல இருந்து வந்ததுதான். எந்த ஒரு டயர் 1 சிட்டிலையும் அதெல்லாம் விளைவிக்க கிடையாது. இன்னமும் நீங்களாம் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே இருந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஒரு நாள் பட்டிக்காட்டுல இருந்து போனவங்க தான். உங்க கொள்ளு தாத்தாவும் எங்க கொள்ளு தாத்தாவும் சிட்டியில விவசாயம் பார்க்க கிடையாது, பட்டிக்காட்டுல தான் விவசாயம் பார்த்தாங்க. இப்படி பேசின உங்களை இவ்வளோ நேரம் மரியாதையா நீங்க வாங்க போங்கன்னு பேசினது, இவ்வளோ நேரம் நீங்க சொன்னீங்களா பட்டிக்காட்டுல இருந்துன்னு சொல்லிட்டு, அந்த பட்டிக்காட்டுல இருந்து வந்த ஒருத்தன் தான். எங்க ஊரும் ஒரு கிராமம் தான், அங்கிருந்து வந்தவன் தான் நானும். நம்ம எங்கிருந்து வர்றோங்கிறது முக்கியம் கிடையாது, மற்றவங்களை எப்படி மதிக்கிறோங்கிறது தான் முக்கியம்.